எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் பிள்ளை. பித்தத்தை குறைக்கிறதுக்கு பல்வேறு உணவுகள் இருக்க தான் செய்யுது. ஆனாலும் நான் சொல்லக்கூடிய விஷயத்தை நீங்கள் வீட்டிலேயே ஒரு ஜூஸ் மாதிரி ஒரு பானம் மாதிரி நீங்கள் தயாரித்து குடிச்சிங்கன்னா இது பித்தத்தை பெருமளவு சூப்பராக கண்ட்ரோல் பண்ணும். அதை சொல்ல போகிறேன், முழுமையாக கேளுங்க. பித்தங்கிறது எல்லாருமே தெரியும். நம்ம கல்லீரல் சுரப்பு ஒரு மஞ்சள் கலர் திரவம் அதிகமாகும், உடம்போட சூட்டை அதிகரிக்கும். அதிகமாக காரமான உணவுகள் சாப்பிட்றது, இந்த மாதிரி பல்வேறு விதமான உணவுகள் இருக்குது. பித்தத்தை குறைக்கூடிய உணவுகள் பார்த்திங்கன்னா தண்ணி அதிகமாக குடிக்க சொல்லுவோம். தண்ணி சத்து அதிகம் நிறைந்த அந்த தர்பூசணி பழமாகட்டும், வெள்ளரி பழமாகட்டும், கீரைகளாகட்டும், வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ் எல்லாமே சாப்பிடுங்கன்னு சொல்லுவோம். இதெல்லாம் சாப்பிட்டா கூட ஓரளவு தான் கண்ட்ரோல் பண்ணும். ஆனால் நான் இப்போ சொல்லக்கூடிய இந்த விஷயம் சூப்பராக கண்ட்ரோல் பண்ணும். வாங்க பார்த்துடலாம். இதுக்கு பேர் என்ன தெரியுமா? பித்த கஷாயம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். கஷாயம்னா கசப்பாக இருக்குன்னு பயந்துடாதீங்க. இது நல்ல சூப்பரான டேஸ்ட்டாக உள்ள ஒரு கஷாயம் தான். பேர் கஷாயம், அவ்வளோதான், மருந்துன்னு அர்த்தம். இந்த பித்த கஷாயம் பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள்னு பார்த்திங்கன்னா இஞ்சி, நல்ல மிளகு, ஜீரகம், எலுமிச்சைப்பழம், இந்த 4 இந்த கஷாயம் தயாரிக்க தேவையான பொருட்கள். முதல்ல இஞ்சி எடுத்து நல்லா கழுவிட்டு தோல்லாம் சீவி வச்சுக்கோங்க. ஒரு இஞ்சி இருக்கு இல்லையா, ஒரு பெரிய டைப்பு, இந்த விரல் அளவு நீளமுள்ள ஒரு இஞ்சியை எடுத்து அதை நீங்கள் சுத்தப்படுத்தி அப்படி வச்சுக்கோங்க. அப்புறம் நல்லா தட்டி நல்லா சதைச்சி அதை வைக்கணுங்க. இது கூட 10 நல்ல மிளகும், 1 டீஸ்பூன் ஜீரகம் இருக்கு இல்லையா, கரிஞ்சீரகம் கிடையாது, நார்மல் ஜீரகம், இதை போட்டு நல்லா தட்டி வைங்க. ஒரு பவுடர் மாதிரி அந்த ஃபார்முக்கு இது வரும். பாத்திரத்தில் ஒரு 4 கப்பு அளவு தண்ணி எடுத்துக்கோங்க. அதை கொஞ்சம் நல்லா கொதிக்க விடுங்க. கொதிக்கும் போதே இது அதில் போடுங்க. அது கூட சேர்ந்தே இது பயங்கரமாக கொதிக்கும். ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் கழித்து பார்க்கும்போது எப்போ அந்த 4 கப்பு தண்ணி 1 கப் அளவில் ஒரு அளவுக்கு மாறுதோ அப்போ நீங்கள் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணணும். 4 கப்பு தண்ணி விட்டுருக்கோம், இதையும் போட்டிருக்கோம். இது கொதித்து வரும்போது அப்படி சுண்டி 1 கப் அளவு தண்ணியாக மாறும். அதை நீங்கள் பார்க்கும்போது ஆஃப் பண்ணிடுங்க. கொஞ்சம் நேரம் அதை ஆற வச்சுருங்க. ஏன்னா அடுத்து நம்ம லெமன் தான் ஊற்ற போகிறோம். ஒரு அரை லெமன், ஒரு பழத்தை எடுத்துக்கோங்க, 2ஆக கட் பண்ணி ஒரு அரை லெமன், தேவைப்பட்ட ஒரு லெமன் கூட ஃபுல்லாக ஊற்றிக்கலாம். சில பேருக்கு த்ரோட் இரிட்டேஷன் வரும்னு சொல்லிட்டு இருந்தால் அரை போதும், இல்லைனா ஒரு லெமன் அதில் ஊற்றிக்கலாம். எப்போவுமே இந்த சூடான திரவம் ஆறுன அப்புறம் தான் லெமனை ஊற்றணும். ஏன்னா லெமனில் வைட்டமின் சி இருக்குது. சாதாரணமாகவே நீங்கள் வெந்நீர் லெமன் கலந்து குடிப்போம் இல்லையா, அப்போ ரொம்ப சூடாக இருக்கும்போது நம்ம லெமனை விட்டோம் அப்படின்னா அதில் உள்ள வைட்டமின் சி சத்துக்கள் காணாமல் போயிடும். அது ஒரு மாதிரி பாய்சனாக மாறவும் சான்ஸ் இருக்குது. அதனால தான் சொல்கிறேன், எப்போவுமே வார்ம் வாட்டரில் தான் லெமன் கலக்குமே தவிர ஹாட் வாட்டரில் லெமன் கலக்கக்கூடாது. அப்போ திரவம் கொஞ்சம் ஆறி வரும்போது, ஒரு இளஞ்சூட்டில் வரும்போது ஏற்கனவே வெட்டி வச்சுருக்க லெமனை அதில் புழிஞ்சு விட்டுருங்க. அப்புறமா அதை நல்லா கலக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் சூப்பரான ஒரு ஜூஸ் பானம் ரெடி ஆகிடுச்சு. சரி, இப்போ நம்மள்ட்ட 1 கப் அளவுள்ள அந்த பானம் இருக்குது. அதுக்காக அதை அப்படியே குடிச்சிடக்கூடாதுங்க. ஏன்னா அளவுக்கு மிஞ்சினால் அமுதம் நஞ்சு இல்லையா. சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா 1 லிட்டரில் தயாரிங்கன்னு சொன்னால் அப்படியே 1 லிட்டர் குடிக்கணுமான்னு நினைப்பாங்க. அது தப்பு. ஏன்னா இது ஒரு மருந்து மாதிரி தான் நம்ம குடிக்க போகிறோம் இல்லையா. இப்போ உங்கள் கையில் அந்த பானம் இருக்குது, 1 கப் அளவில் திரவம் இருக்குது. 1 கப் தண்ணியை 3ஆவோ 4ஆவோ பிரித்து காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் நம்ம குடிக்கலாங்க. காலையில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது வெறும் வயிற்றில் ஸ்டார்ட் பண்ணுறது சூப்பரான எஃபெக்டிவாக இருக்கும், பெஸ்ட்டு. ஆனால் சில பேருக்கு அதை குடித்து ஒத்துக்கலை, வாந்தி வரமாக இருந்தால் நீங்கள் இதை சாப்பிட்டு அப்புறமா கூட குடிங்க, பிரச்சனை இல்லை. அப்புறம் மத்தியானம் பார்த்திங்கன்னா சாப்பிட்ட உடனே குடிக்கூடாது. சாப்பிட்டு ஒரு மணி நேரம், இல்லை சாப்பிட்ற முன்னாடி 1 மணி நேரம் அப்படி குடிக்கணும். சாயங்காலமும் பார்த்திங்கன்னா அதே மாதிரி வேறு எதுவும் சாப்பிடாத நேரத்தில் இதை குடிக்கலாம். இது பார்த்திங்கன்னா ஒரு உணவுப் பொருள் தான், மருந்தோ மாத்திரையோ ஒன்றும் பெருசாக கிடையாது. அதனால் பயப்பட தேவையில்லை. ஆனால் அதே நேரத்தில் அளவு மிஞ்சி போகக்கூடாது இல்லையா. அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் 3 வேளை அப்படி குடிச்சிட்டு வரும்போது சில பேருக்கு 2-3 நாள்லேயே கொஞ்சம் சேஞ்சஸ் தெரிஞ்சிச்சு அப்படின்னா நிறுத்திடுங்க. இல்லை வேறு ஏதாவது பிரச்சனை வந்தாலும் நிறுத்திடுங்க. சில பேர் மேக்ஸிமம் ஒரு வாரம் வரைக்கும் ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு சேஞ்சஸ் கண்டிப்பாக வரும். அப்படி வரும்போது நீங்கள் ஸ்டாப் பண்ணிக்கலாம். நீர்மோரில் வெந்தயம் போட்டு குடிக்கிறது, இல்லை வெந்தய தண்ணியை தனியாக குடிக்கிறது, நீர்க்காய்கள் நிறைய சாப்பிட்றது, கீரைகள் அதிகமாக எடுத்துக்கிறது எல்லாமே உங்களுக்கு நீர்ச்சத்து உடம்புல அதிகரிக்கும். நீர்ச்சத்து உடம்புல அதிகமானாலே உங்களுக்கு பித்தம் குறைஞ்சி போயிடும். உப்பு, புளிப்பு, காரம் இந்த 3ஐயும் குறைக்கணுங்க. இதுதான் உடம்புல பித்தத்தை அதிகரிக்கக்கூடிய பொருட்கள். டீ, காஃபி அதிகம் குடிக்கிறது, ஆல்கஹால்லாம் தவிர்க்கணும். இதெல்லாம் பித்தத்தை அதிகரிக்கும். தேவையில்லாத மனக்குழப்பம், ஸ்ட்ரெஸ்ஸு, அடிக்கடி கோவப்படுறது, இரிட்டேஷனாக இருக்கிறது, இதெல்லாம் கூட பித்தத்தை அதிகரிக்கும். இதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்க பாருங்கள். ரிலாக்ஸாக இருங்க. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. உங்கள் சுற்றி உள்ள ஃப்ரெண்ட்ஸு, ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணி கொடுங்க. அவங்களும் பார்த்து பயன்படட்டும். வழக்கம் போல லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வேலையில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.